அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். கிதாபுல் இல்ம் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்க உரையை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் 45வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழியின் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். 45வது பாடம் என்னவென்று சொன்னால், பாபு மன் சஅல வஹுவ காயிமுன் ஆலிமன் ஜாலிசன். ஒரு மார்க்க அறிஞர் அமர்ந்திருக்கும் பொழுது நின்று கொண்டு அவரிடம் கேள்வி கேட்பது என்று இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக மார்க்க சம்பந்தமாக மார்க்கம் அறிந்தவரிடம் கேள்வி எடுக்கும் பொழுது மார்க்கம் அதற்கான ஒழுக்கங்களையும் சில வழிமுறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக பல்வேறு ஒழுக்கங்களை இமாம் புகாரி அவர்கள் நமக்கு தலைப்பிட்டு கூறி வருகின்றார்கள். அதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவைப்படும் பொழுது ஒரு மார்க்க அறிஞர் அமர்ந்திருக்கின்றார், அவரிடம் நின்று கொண்டு கேள்வி கேட்பது தவறில்லை என்ற கருத்திலே அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தலைப்பின் கீழ் 123வது நபிமொழியாக இமாம் புகாரி அவர்கள் பின்வரக்கூடிய நபிமொழியை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு கால், அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஃபகால, அந்த மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் மல் கிதாலு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்குறார். அவர் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அதை தொடர்ந்து கூறுகிறார், ஃபஇன்ன அஹதனா யுகாத்திலு கலமன். எங்களில் ஒருவர் அவர் கோபத்தின் காரணமாக சண்டையிடுகிறார், எதிரிகள் மீதுள்ள கோபத்தின் காரணமாக சண்டையிடுகிறார். வயுகாத்திலு ஹமியத்தன், இனமாச்சரியத்திற்காக, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய நாடு, தன்னுடைய மொழி, இந்த மாதிரி விஷயத்திற்காக பேசுவது இனமாச்சரியம். இனமாச்சரியத்திற்காக ஒருவர் சண்டையிடுகின்றார் என்று ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டையிடுவதுனா என்ன? எங்களில் சில ஆள்கள் என்ன செய்கிறாங்க, எதிரிகள் மீது உள்ள கோபத்தால் சண்டையிடுறாங்க. சிலர் இனமாச்சரியத்திற்காக சண்டையிடுகிறார்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டையிடுவது என்றால் என்ன அப்படின்னு செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஃபஅ இலைஹி ரஸஹு, தன்னுடைய தலையை அவரை நோக்கி உயர்த்தினார்கள். அவை இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள், கேள்வி கேட்ப என்ன செய்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார். இப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தலையை அவரை நோக்கி உயர்த்தினார்கள் என்று சொல்ல முடியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை அவரை நோக்கி என்ன செய்கிறார்கள், உயர்த்துகிறார்கள். உயர்த்தி கால வமா ரஃபஅ இலைஹி ரஸஹு இல்லா அன்னஹு கான காயிமன். அறிவிப்பாளர் சொல்கிறாரு, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவர் நின்று கொண்டு இருந்த காரணத்தினாலே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தலையை உயர்த்தினாங்கன்னு சொன்னோம்னா, அவர் நின்று கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவரை நோக்கி தலையை உயர்த்தினார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் காத்தல லி தகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. யார் அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்குவதற்காக சண்டையிடுகிறாரோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டையிடக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் எந்த தலைப்பின் கீழ் கொண்டு வந்தார்களோ
அந்த தலைப்பிற்குரிய அம்சம் இதில் பொதிந்திருந்தாலும் இதில் அந்த தலைப்பை தாண்டி ஏராளமான சட்டங்கள் மார்க்கத்துடைய அடிப்படைகள் பொதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் நாம் இப்போ படித்த 123வது செய்தியாகவும், அதே போல் 2810வது ஹதீஸு, 3126, 7458 ஆகிய இலக்கங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2810வது நபி மொழியிலும் 3126 நபி மொழியிலும் அது எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், காதர் அவர் அந்த ஒரு மனிதர் கேட்டார், அர் ரஜுலு யுகாத்துலில் மகனம், ஒரு மனிதர் கனிமத்து பொருட்களை அடைவதற்காக, எதிரிகள் போர்தை விட்டுட்டு போவாங்களா, அல்லது வெற்றி பொருட்களை அடைவதற்காக ஒரு மனிதர் யுத்தம் செய்கிறார். வர் ரஜுலு யுகாத்திலு லி திக்ர், ஒரு மனிதர் புகழை அடைவதற்காக யுத்தம் செய்கிறார். வர் ரஜுலு யுகாத்திலு லி யுரா மக்கானஹு, ஒரு மனிதர் தான் இருப்பதை, தன்னுடைய இடத்தை அனைவரும் அறிய வேண்டும், தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக என்ன செய்கிறார், யுத்தம் செய்கிறார் என்று இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்குவதற்காக யுத்தம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னதாக 2810, 3126 ஆகிய நபி மொழிகளில் இடம்பெற்றிருக்கிறது. 7458 எப்படி வருதுன்னு சொன்னோம்னா, அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் கேட்டாராம், அர் ரஜுலு யுகாத்திலு ஹமியத்தன், ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், இனமாச்சரியத்திற்காக யுத்தம் செய்கின்றார். இன்னொரு மனிதர் யுகாத்திலு ஷுஜாஅத்தன், தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக, தான் வீரன் என்று காட்டுவதற்காக யுத்தம் செய்கிறார். யுகாத்திலு ரியாஅன், முகஸ்துதிக்காக, பிறர் தன்னுடைய செயலை பார்க்க வேண்டும் என்று முகஸ்துதிக்காக யுத்தம் செய்கிறார். இந்த மூவரில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்பவர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொன்ன பதிலை கூறியதாக புகாரி 7458வது செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 4 நபிமொழிகளை இணைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரிடம் எப்படி கேள்வி முன்வைக்கப்படுகிறது, ஒருவர் எதிரிகள் மீது உள்ள கோபத்தாலோ அல்லது இனமாச்சரியம், ஹமியத்துன்னு சொன்னோம்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மொழி, என்னுடைய நாடு, இந்த மாதிரி நோக்கத்துக்காக மட்டும் யுத்தம் செய்வது ஹமியத், இனமாச்சரியம். இன்னொரு மனிதன் செய்கின்றார், எதிரிகளுடைய வெற்றி பொருள் கனிமத்தை அடைவதற்காக யுத்தம் செய்கின்றார். அதே போன்று புகழுக்காக யுத்தம் செய்கின்றார், வீரத்தை காட்டுவதற்காக யுத்தம் செய்கின்றார், முகஸ்துதிக்காக யுத்தம் செய்கின்றார். இந்த 3 செய்தியையும் நாம் இணைத்து பார்க்கும்பொழுது இந்த 6 விஷயங்கள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்போ இதில் யார் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்பவர் என்றால் யார் அப்படி கேள்வி முன்வைக்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, தக்கூன கலிமத்துல்லாஹில் உல்யா, அல்லாஹ்வுடைய கொள்கை, கலிமத்துல்லான ஏகத்துவ கொள்கை, இஸ்லாமிய மார்க்கம், சத்திய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக யார் யுத்தம் செய்கிறாரோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த செய்திகளில் முதலாவதாக தலைப்பிற்கு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு மார்க்க அறிஞர் அமர்ந்திருக்கும் பொழுது நின்று கொண்டு கேள்வி கேட்கலாம்னு சொன்னோம்னா, அவ்வாறு கேட்கக்கூடிய தோரணையில் நின்று கொண்டிருப்பவர் தன்னுடைய பெருமையோ தன்னுடைய அகம்பாவத்தையோ காட்டக்கூடிய வகையில் நின்று கொண்டு கேட்டால் அது கூடாது. அந்த தோரணையில் அவ்வாறு கேட்கக்கூடிய தோரணையில் அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று சொன்னால் நின்று கொண்டு கேட்பது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் நின்று கொண்டு கேட்கிறார். அதில் அந்த மாதிரி ஒரு ஆணவம், பெருமை, அடுத்தவங்களை மட்டம் தட்டுறது, அந்த மாதிரி தோற்றம் ஏற்படாத வகையில் நின்று கொண்டு கேட்கும் பொழுது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக என்ன செய்யும், ஆகும். ஏன்னா யாருடைய உள்ளத்தில் மன்கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தி மின் கிபிர் லா யதுகுலுல் ஜன்னா, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ சொர்க்கம் போக முடியாது. அதற்கான தண்டனையை அனுபவித்த பிறகு தான் சொர்க்கம் போக முடியும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற்ற பிறகு தான் சொர்க்கம் போக முடியும். அப்போ பெருமை என்பது எந்த இடத்துல செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அடுத்து இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல் என்னன்னு சொன்னோம்னா, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஓட்டீத்து ஜவாமியல் கலீம், அதாவது ஏராளமான கருத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தைகளை கொண்டு பேசுவது நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அந்த பதில்
இது போன்ற எத்தனை கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கு என்ன செய்யும், அது பதிலாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட சிறப்பு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உஅதீது ஜவாமியல் கலீம், எனக்கு வார்த்தைகள் ஏராளமான அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தைகளை கொண்டு பேசுவது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேச்சுக்களை மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு நம்ம எடுத்துடக்கூடாது. நாம் என்ன செய்வோம், கறியை, இறைச்சியை, மாமிசத்தை மூணுமே என்னது தான், ஒன்று தான். பொடி பொடியாக, துண்டு துண்டாக, பீஸ் பீஸாக, வெட்டி கொத்தி கொதறிம்போம், எல்லாமே என்னது தான், ஒரே வார்த்தையை தான். அப்போ நம்ம தேவையற்ற வார்த்தைகளை அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய பேச்சுக்களை போன்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சில் ஏராளமான சட்டங்களுக்கு அதில் தீர்வு என்ன செய்யும், இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை. அந்த சஹாபி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும், வீரத்தை காட்டுவதற்காக போர் செய்யலாமா, அது கூடுமா கூடாதா, அது இனமாச்சரியத்துக்காக போர் செய்யலாமா, கோபத்தின் காரணமாக போர் செய்யலாமா, போருக்காக போர் செய்யலாமா, முகஸ்துதிக்காக போர் செய்யலாம், ஒன்னொன்னையாக எடுத்து இது கூடும் இது கூடாது என்று பதில் சொல்வதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பதில் மிக தெளிவான ஒரு பதிலாக ஆகிவிடுகிறது. இது போன்ற 1000 கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த 1000 கேள்விக்கும் பதில் விடுகிறது. மண் காத்தல தக்கூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்குவதற்காக யார் யுத்தம் செய்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யக்கூடியவர். அப்போ இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அந்த சஹாபி கேட்ட எல்லா கேள்விக்கும் பதிலாக அமைந்து விடுகிறது. அதுக்கு மேலே உள்ள அதிகமான தகவல்களையும் இது என்ன செய்து கொண்டு தருது. என்ன செய்தி, நம்ம மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயம் என்ன, இன்னமல் அஅமாலு பின்னியாத், நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது. நாம் நல்ல செயல் என்று எதை செய்தாலும், இந்த ஹதீஸ் கெட்டது கிடையாது. ஒரு அந்நிய பெண்ணுடைய கையை பிடிச்சிட்டு என் தங்கச்சி மாதிரி நினைச்சேன்னு சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. நாம் ஒரு நல்ல செயல் செய்தோம் என்றால் நாம் எந்த எண்ணத்தில் செய்கிறோமோ அதுக்கு அல்லாட்ட, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அல்லாட்ட கூலி கிடைக்கும். அப்போ இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எல்லா நல்ல காரியங்களுக்கும், அணுவில் இருந்து மலையளவு உள்ள எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா நல்ல காரியங்களுக்கும் அடிப்படை எண்ணம், இஹ்லாஸ், மன தூய்மை, இறையச்சம், இதுதான் பேசிக். இது இல்லாத நம்முடைய காரியங்கள் அல்லாஹ் செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அந்த அடிப்படையை இந்த ஹதீஸ் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்குவது தான் யுத்தத்துடைய அடிப்படை. ஒருவன் மீது கொண்டுள்ள கோபமோ ஒரு இனமாச்சரியமோ வீரத்தை காட்டுவதற்கு எதற்காகவும் என்ன செய்யக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்குவதற்காக மட்டும்தான் யுத்தம் செய்ய வேண்டும். அப்போ யுத்தம் என்கிற மிகப்பெரிய விஷயமே இஹ்லாஸான முறையில் அமைந்திருந்தால் மட்டும்தான் அதற்கு கூலி கிடைக்கும் என்று சொன்னால், மற்ற நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், இதற்கெல்லாம் எவ்வளவு மன தூய்மை எவ்வளவு முக்கியம் என்பதை செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஏன்னா யுத்தம் என்பது உயிரை கொடுக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருத்தன் உயிரை கொடுக்க போகிறான், உயிரை கொடுப்பவனுக்கு அவன்கிட்ட மன தூய்மை இல்லாட்டாலும் உயிரை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி விட்டுவிட முடியாது. அல்லாஹ் ரப்பு தான் அப்படி பார்க்கல. அவன் உயிரை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் மிகப்பெரிய தியாகமாக இருந்தாலும் எதற்காக செய்தான், அவனுடைய உள்ளத்தில் எந்த எண்ணம் இருந்தது. நாம் பல உரைகளில் கேள்விப்பட்டது தான், ஒரு மார்க்க அறிஞர், உயிர் தியாகி, செல்வந்தர், இவங்கள்ட்ட இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால அந்த 3 பேருமே நரகத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பல உரைகள் என்ன செஞ்சுருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த செய்தி இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்முடைய எண்ணம் முக்கியம், மன தூய்மை முக்கியம் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. அடுத்து ஒரு முஜாஹித் என்பவர், அல்லாஹ்வுடைய பாதை தியாகம் செய்யக்கூடிய, இன்றைக்கு நாம் பலரையும் முஜாஹித் என்று சொல்கிறோம், உயிரை இழந்துட்டாலே முஜாஹித் நம்ம சொல்கிறோம். உண்மையிலே ஒரு முஜாஹிதுடைய சிறப்பு எதில் உள்ளடங்கி இருக்குன்னு சொன்னோம்னா, அவர் இறைவனுடைய கொள்கை மேலோங்குவதற்காக, தௌஹீது கொள்கை மேலோங்குவதற்காக உயிர் நீத்தார் என்பதில் தான் அல்லாஹ்வுடைய இறைவன் அவருக்கு வழங்கக்கூடிய அருள், இறைவன் அவருக்கு வழங்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பர்சகுடைய வாழ்க்கை, அல்ல உள்ள சிறப்பு, மறுமையுடைய வாழ்க்கையுடைய சிறப்பு எல்லாமே எதில் தான் இருக்குது, இறைவனுடைய கொள்கைக்காக, தௌஹீது கொள்கைக்காக உயிர் துறப்பதில் தான் இருக்கிறது. தௌஹீது கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை இது என்ன செய்து காட்டுது. வேறு எந்த நோக்கத்துக்கு, இது தௌஹீத் என்பது அடிப்படையாக இல்லாமல்
இப்போ சில விஷயங்கள் வந்து அடிப்படையான நோக்கம் இஹ்லாஸாக இருந்து அதில் வேறு சில காரணங்கள் கலந்திருக்கும் என்றால் அது நல்ல காரணமாக இருந்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான். எப்படி நல்ல காரணம்? ஒரு சமுதாயம் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அப்போ தௌஹீதுக்காண்டி தான் சஹாபாக்கள் மக்கா காஃபிர்களால் என்ன செய்யப்பட்டாங்க? கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அநீதி இழைக்கப்பட்டாங்க. பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம், பல்வேறு யுத்தங்கள் என்ன செஞ்சாங்க? சந்தித்தார்கள். இந்த எல்லா யுத்தங்களிலும் இறை தூதருடைய நோக்கம், சஹாபாக்களுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சு? ஓரிரை கொள்கை மேலோங்க வேண்டும் என்பது மட்டும்தான் அதில் உள்ளடங்கி இருந்துச்சு. அதோடு எதுவும் சேர்ந்து இருந்தது என்று சொன்னால் நமக்கு வெற்றி கிடைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? கனிமத்து கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம். இதுதான் அடிப்படையாக இருந்து சில எண்ணங்கள் அனுமதிக்கப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் தப்பு கிடையாது. கனிமத்து மட்டுமே அடிப்படையாகிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்குவதற்காக யுத்தம் செய்கிறோம், வெற்றி கிடைத்தால் நமக்கு என்ன செய்யணும்? கனிமத்து கிடைக்கும். ரெண்டாவது, அந்த மக்கா காஃபிர்கள் சஹாபாக்கள் அவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தாங்க, கொடுமை பண்ணியிருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்க வேண்டும் என்ற அடிப்படையாக இருந்து நமக்கு இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவங்கள வந்து எதிர்த்தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பது அதில் சேர்ந்திருந்தால் தப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் மற்ற ஆதாரங்கள் குர்ஆனில் சொல்லுது. அதாவது எவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தினால் யுத்தம் செய்வது என்ன செய்யப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக நோக்கம் இதுதான், அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்க வேண்டும் என்பது தான். அதனோடு மார்க்கம் அனுமதித்த காரணங்கள், கனிமத்து பெறுவது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதே போன்று ஒரு அல்லாஹ்காண்டி கோபப்படுறான் எதிரிகள் மேலே, அல்லாஹ்காண்டி உள்ள கோபம் இருக்கு பாருங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட கோபம். அந்த கோபத்தினால ஒருத்தன் யுத்தம் செய்தாலும் அது என்ன செய்யாது? குற்றமாக. ஆனால் எது மட்டும் அது அறவே வரக்கூடாத விஷயங்கள் இது. முகஸ்துதி என்பது என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த நேரத்திலும் அறவே வந்துவிடக்கூடாது. வீரத்தை காட்டுவது அந்த பெருமை அறவே செய்யக்கூட வந்துவிடக்கூடாது. எந்த ஒரு காரணமும் அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது மட்டுமே பிரதான நோக்கமாக என்ன செஞ்சிடக்கூடாது? ஆகிவிடக்கூடாது. அப்போ அடிப்படையான நோக்கம் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸோடு சில விஷயங்கள் சேர்ந்திருந்தால் குற்றம் இல்லை. கனிமத்து கிடைப்பது, நாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கோம், அதற்கு நாம் என்ன செய்யணும்? எதிர்த்தாக்குதல் தொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக கோபப்படுவது, இதெல்லாம் என்ன கிடையாது? குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் சில விஷயங்கள் எல்லா நேரத்திலுமே என்ன செய்யப்பட்டிருக்கு? தடுக்கப்பட்டிருக்கு. முகஸ்துதி, தங்களுடைய இருப்பை காட்டுவதற்காக செய்வது, புகழுக்காக செய்வது, இந்த மாதிரி நோக்கங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது அளவே என்ன செய்யாது? அது இணைந்து விடும் என்று சொன்னால் அது அந்த அமலையே பால்படுத்தி விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் யுத்தம் செய்கிறார், எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவர் நன்மையையும் எதிர்பார்க்கிறார், புகழையும் எதிர்பார்க்கிறார். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, லைஸ லஹு ஷைஉன், அவருக்கு என்ன செய்யாது? எதுவும் கிடையாது. அந்த சஹாபி ரெண்டாவது தடவையும் கேட்கிறார், எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, நன்மையும் எதிர்பார்க்கிறார், புகழையும் எதிர்பார்க்கிறார், லைஸ லஹு ஷைஉன், அவருக்கு எதுவும் இல்லை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூன்றாவதும் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நன்மையும் எதிர்பார்க்கிறார், புகழையும் எதிர்பார்க்கிறார். நபிகள் நாயகம் சொன்னாங்க, லைஸ லஹு ஷைஉன், அவருக்கு என்ன கிடையாது? எதுவும் கிடையாது. இன்னல்லாஹ லா யக்பது மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலப்பற்ற முறையில், இஹ்லாஸான முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்யக்கூடிய செய்திகளை தான் அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். அப்போ இதில் இருந்து என்ன விளங்குது? இந்த புகழ் என்பது எந்த ஒரு நேரத்திலும் செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு உயிர் தியாகி அல்லாஹ் மறுமையில் அழைச்சி விசாரிக்கிறான். அவர் சொல்வார், நான் வந்து உனக்கான உயிரை கொடுத்தேன் பார். அப்போ அல்லாஹ் சொல்வான், நீ வீரன் என்று புகழப்படுவதாக உயிரை கொடுத்தாய், அது உனக்கு மக்களால் சொல்லப்பட்டு விட்டது. அவன் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், தூக்கி நரகத்தில் வீசப்படுவார். அப்போ இந்த மற்றவங்களுக்கு காட்டுறது, வீரம், புகழ், இந்த மாதிரி நோக்கங்கள் அடிப்படையில் எந்த ஒரு நல்ல அமதில் கலந்து விட்டாலும் அந்த அமதை என்ன செஞ்சிடும்? அது நாசமாக்கிவிடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தியாகியுடைய சிறப்பு என்பது இதில் தான் உள்ளடங்கி இருக்குது. அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் இறைவனுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் அவர் சண்டையிட்டு உயிர் துறந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் அவர் தியாகியான செய்யப்படுவார், கருதப்படுவார். அதே போன்று ஒரு பதில் சொல்லக்கூடியவர் கேள்வி கேட்பவரை முன்னோக்கி பதில் சொல்லுவது கூடும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் நமக்கு தெரியுது. அந்த சஹாபி கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஃபா இலைஹி ரஸஹு, அவரை நோக்கி தன்னுடைய தலையை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து என்ன செய்கிறாங்க? பதில் சொல்கிறாங்க. அதனால் கேள்வி கேட்குறத பார்த்துக்கிட்டே தான் பதில் சொல்லணும் கிடையாது. இதிலிருந்து எடுக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு சட்டம்,
ஒரு மார்க் அறிஞர்கிட்ட கேள்வி கேட்கப்படும் போது அவர் பதில் சொல்லும்போது யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்கள முன்னோக்கி அவங்கள பார்த்து பதில் சொல்லலாம் என்கிற ஒரு ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்கிறோம், இதுலேருந்து எடுக்கிறோம். அதே போன்று ஒரு செயலை நாம் செய்யும்போது எதற்காண்டி அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை தெரிந்து செய்வது நல்லது. தெரியாமல் செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, அது நமக்கு நன்மையை பெற்று தராது. இப்போ அந்த சஹாபி கேட்குறார், மல் கித்தாலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதுனா என்ன? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நோக்கத்துக்காண்டி செய்கிறாங்களே. அப்போ ஒரு செயலை நாம் செய்யும்போது தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், குர்ஆன் ஓதுறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், எவ்வளவோ காரியங்கள் செய்கிறோம், நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும். அப்போ அதை பற்றி கேள்வி கேட்கணும். ஏதோ நம்ம எல்லாரும் குனிகிறாங்க நாமளும் குனிகிறோம்னு போனோம்னா நம்ம அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையாங்கிறது சில நேரங்களில் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமலே போய்விடும். நபிகள் சொன்னாங்களா இல்லையா, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் நாம் கட்டளையிடாத காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாஹ்ட்ட மறுக்கப்படும். அப்போ நாம் செய்யக்கூடிய காரியம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்லைன்னு சொன்னால் அது பாழாயிடும். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் அது குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதா, அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காண்டி செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் என்பதையும் நாம் இதில் விளங்குறோம். சஹாபி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கிறதுனா என்ன? பல்வேறு நோக்கங்களுக்கு செய்கிறாங்களே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னால் செஞ்சுட்டு போவதுன்னு அப்படி சொல்லலை. இதுதான் நோக்கம், இது அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதென்றால் இதுதான் அப்படின்னு செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களுக்குரிய காரணத்தை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொண்டு அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு செஞ்சால்தான் நாம் செய்யக்கூடிய செயல் வீணாக போகாது. நான் என் மனம் போன போக்கள் தான் செய்வேன், எதையும் தெரிந்து கொள்வதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன் என்று ஒருவன் இருந்தான்னு சொன்னோம்னா அது அவனுக்கு தான் நஷ்டம். நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நிற்கும் போது காலமெல்லாம் நாம் உழைச்சது எல்லாம் என்ன செய்ய அங்கே வீணாக போய் நிற்கும். அப்போ அது நமக்கு அதை விட பெரிய நஷ்டம் என்ன செய்யாது, எதுவும் கிடையாது. அதே போன்று ஒன்றை செய்வதற்கு முன்பாக அதை பற்றிய இல்மு முக்கியம். கல்வி மார்க்க விஷயங்கள் செய்யும்போது ஒன்று நம்ம செய்ய போகிறோம், இது மார்க்கம் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபியான என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று அந்த இல்மை கல்வியை தெரிந்து கொண்டு செய்தால் நமக்கு அந்த காரியம் நன்மையான காரியமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியமாக அமையும் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போன்று எந்த ஒரு நல்ல செயலையும் மறுமைக்கான செயலை உலகத்தை நோக்கமாக கொள்வது எவ்வளவு பெரிய இழிவு என்பதை இந்த ஹதீஸ் காட்டுது. அந்த மனிதர் கேட்கிறார் இல்லையா, சஹாபி, காட்டுவதற்காக, புகழுக்காக, வீரத்துக்காக, கனிமத்துக்காக இப்படிலாம் கேட்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே உலக நோக்கம் தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நோக்கத்தை முற்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அல்லாஹ் மறுமைக்காண்டி செய்யக்கூடிய செயல்களில் உலக நோக்கத்தை அடிப்படையாக கொள்வது எவ்வளவு பெரிய தரம் தாழ்ந்தது, இழிவானது என்பதை இந்த ஹதீஸில் நம்ம என்ன செய்ய முடியுது, விளங்கி கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் அதாவது இறைவனுக்கு வழிபடாத விஷயம், இப்போ அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்குவதற்காக யுத்தம் செய்வது மார்க்க விஷயம், அல்லாஹ்வுக்கு வழிபடுறது. இதே போன்று இறை சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக யுத்தம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டு ஒரு ஆள் யுத்தம் செய்யலாம் வச்சுக்கிடுங்க, அதுக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். இது அல்லாமல் மார்க்கத்தில் உள்ள அம்சமாக இருக்காது, ஒரு அமலாக இருக்காது, மார்க்கத்துடைய நோக்கம் எதுவுமே இருக்காது, வேறு நோக்கங்கள் அது மட்டுமே நோக்கமாக இருக்கும் என்றால் அதுக்காண்டி யுத்தம் செய்வது எந்த ஒரு நன்மையும் இல்லை, அது மார்க்கம் செய்யவில்லை, வலியுறுத்தவும் இல்லை. இஸ்லாம் என்பது சமுதாயத்துக்கு நல்லது செய்வதற்காக மட்டும்தான், மனித குல நன்மைக்காக மட்டும்தான் யுத்தம் என்பது அனுமதிக்குது. அந்த யுத்தம் தனிப்பட்ட பகைக்காக, ஒரு தன்னுடைய குடும்ப இனமாச்சரியத்திற்காக, மொழிக்காக, இந்த மாதிரி நோக்கத்தில் அமையும் என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஃபாயிதம் மறுமை நமக்கு என்ன செய்யாது இல்லை என்பதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அதுபோன்று இந்த மாதிரி ஏராளமான சட்டங்கள் நமக்கு என்ன செய்கிறது, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அடுத்து ஒரு செய்தி, இன்னொரு செய்தியை மட்டும் நம்ம பார்த்து என்ன செய்வோம், இன்றைய வகுப்பை சுருக்கமாக முடித்துக்கொள்வோம். 46வது பாடம் என்னவென்று சொன்னால், பாபு சுவாலி வல் ஃபுத்தியா இந்த ரமீல் ஜிமார், அதாவது ஹஜ்ஜின் போது கல்லெறிய வேண்டிய இடங்கள் இருக்கு. பிறை 10 பெரிய ஜம்ராவை மட்டும் கல்லெறியணும், 11, 12, 13 3 ஜம்ராக்களையும் கல்லெறியணும். அப்போ இமாம் புகாரி அவர்கள் போடக்கூடிய தலைப்பு, ஜம்ராக்களில் கல்லெறியும் போது கேள்வி கேட்பதும் கேள்விக்கு பதில் சொல்வதும் அப்படின்னு செய்கிறாங்க, தலைப்பிட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம தொழுகைங்கிற வணக்கம் இருக்குது பாருங்கள், இது முழு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய வணக்கம், இதில் வெளிப்பேச்சுகள் செய்யாது கூடாது.
சில வணக்கங்கள் இருக்குது. சில வணக்கங்கள் இருக்கும்போது நாம் அதை செய்யும் போது மட்டும்தான் ஈடுபடும். கல் எறிதல்னு சொன்னோம்னா கல்லை எரியும் போது மட்டும் கரெக்டாக எரியணும். ஒரு கல்லை எரிஞ்சு முடிச்சப்போ அந்த நாள்கிட்ட பேசுகிறோம் வச்சுக்கிடுங்க, அதனால் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இடங்களில் ஒரு மார்க் அறிஞர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா அந்த செயல் தொடர்பாக ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒரு வணக்கம் செய்ய போகிறோம், டக்குன்னு ஒரு மார்க்கம் தெரிஞ்ச ஒருவர் இருக்கிறார், நம்ம எந்த வணக்கம் செய்ய போகிறோமோ அது தொடர்பாக சந்தேகம் இருக்குது, அவர் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தார்னு சொன்னோம்னா அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், நம்ம கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அதை இமாம் புகாரி அவர்கள் தலை போடுறாங்க. ஜம்ராக்களில் கல்லெறியும் போது கேள்வி கேட்பதும் மார்க்க தீர்ப்பு வழங்குவதும் அப்படின்னு சொல்லிட்டு 124வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால அவங்க சொல்கிறாங்க, ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜம்ரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஜம்ராவிற்கு அருகில் பார்த்தேன். நாம் ஜம்ராவுக்கு ஷைத்தான் வச்சுருக்கோம், ஷைத்தான்லாம் கிடையாது, அதுக்கு பேர் ஜம்ரா தூண். அது நம்ம அங்கே செய்யக்கூடியது சைத்தானை கல்லெறிவது கிடையாது, அது ஒரு வணக்கம், அல்லாஹ்வை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கம். அப்போ அந்த ஜம்ராவுக்கு அருகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். வஹுவ யுஸ்அலு, அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கப்பட்டது. ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் நஹர்து கபுலான் அருமிய, நான் கல்லெறிவதற்கு முன்பாகவே குர்பானி கொடுத்து விட்டேன். 10வது நாள் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்னென்னு சொன்னோம்னா, முதல்ல என்ன செய்யணும், கல்லெறியணும், அடுத்து 2வது குர்பானி கொடுத்தணும், அடுத்து தலையை மலிக்கணும், அடுத்து தவாப் செய்யணும், சை செய்யணும். இது 10வது நாள் செய்யக்கூடிய முக்கியமான வணக்கங்கள். இப்போ கேள்வி என்ன கேட்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் கல்லெறிவதற்கு முன்பாகவே அறுத்து விட்டேன். எப்போ அறுக்கணும், கல்லெறிஞ்ச பிறகு அறுக்கிறது தான் வரிசை முறை. ஆனால் சஹாபி என்ன செஞ்சிடறாரு, ஃபஸ்ட்டு அறுத்துட்டு அதுக்கு பிறகு கல்லெறிகிறாரு. அப்போ நபியா நாங்கள் சொன்னாங்க, இர்மி, நீ கல்லெறிந்து கொள் லாஹரஜ், நீ அது முதல்ல அறுத்துட்ட, நீ கல்லெறிந்து கொள் லாஹரஜ், அதில் என்ன கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அகாதல் ஆஹர். இன்னொரு சஹாபி கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ் ஹலப்து கபுல அன்ஹர, நான் அறுப்பதற்கு முன்பாகவே ஹலப்து கபுல அன்ஹர, நான் அறுப்பதற்கு முன்பாக தலையை மலித்து விட்டேன். தலையை மலித்தல் என்பது அறுத்த பிறகு தான், முதல்ல கல்லெறியணும், அடுத்து குர்பானி கொடுக்கணும், அடுத்து என்ன செய்யணும், தலையை மலிக்கணும். இந்த சஹாபி என்ன கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் அறுப்பதற்கு முன்பாகவே தலையை என்ன செய்து விட்டேன், மலித்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னால், இன்ஹர், நீ அறுத்துக்கொள், வலா ஹரஜ், அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னதான். ஃபமா சுயில அன் ஷையின் குத்திம வலா உஹிர, அந்த 10வது நாள் துல்ஹஜ் 10 அன்று செய்ய வேண்டிய வணக்கங்களில் எது முற்படுத்தப்பட்டது பிற்படுத்தப்பட்டது என்று கேட்கப்பட்டாலும், இல்லா கால இஃப்அல் வலா ஹரஜ், நீ செய், அதில் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த தலைப்புக்கு இதில் உள்ள சம்பந்தம் என்னென்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ராவில் கல்லெறியும் போது அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, கேள்வி கேட்கப்படுது. அப்போது ஒரு சில வணக்க வழிபாடுகளில் மூழ்கியவர்களாக இல்லாமல் இருக்கும்போது, அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது நாம் அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், கேள்வி கேட்டு பதிலை தெரிந்து கொள்ளலாம். அதுபோன்று 10வது நாள் செய்யக்கூடிய வணக்கங்களை ஹஜ்ஜில் செய்யக்கூடிய வணக்கங்கள் வரிசைப்படி செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அது வரிசை மாற்றி செஞ்சுக்கலாம். 10வது நாள் மட்டும் ஒரு ஆள் முதல்ல என்ன செய்கிறாரு, சை செய்கிறாரு, அதுக்கு பிறகு கல்லெறிகிறாரு, அதுக்கு பிறகு தலையை மலிக்கிறாரு, அதுக்கு பிறகு தவாப் செய்கிறாரு, எப்படி மாற்றி செஞ்சால் அது என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. வரிசையாக செய்தால் சிறந்தது. ஒரு ஆள் அங்கே எல்லாருமே வரிசையாக செய்யணும்னு வச்சுக்கிடுங்க, அதிகமான மக்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாது. 30 லட்சம் பேர் 32 லட்சம் மக்கள் வர்றாங்க, எல்லாம் நீ முதல்ல போய் என்ன செய்யணும், ஜம்ராவில் கல்லெறியணும். எல்லாரும் 32 லட்சம் பேர் எரிஞ்ச பிறகு தான் 32 லட்சம் பேரும் அறுத்து பழையணும், 32 லட்சம் பேரும் அதுக்கு பிறகு தான் தலையை மலிக்கணும்னு சொன்னோன்னு வச்சுக்கிடுங்க, யாருமே வணங்க செய்ய முடியாது. கொஞ்சம் பேர் அங்கே செய், கொஞ்சம் பேர் இங்கே செய், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் எவ்வளோ அற்புதமான வார்த்தைன்னு பார்க்கணும். வரிசையாக செய்ய முடிந்தால் சிறந்தது. வரிசையாக செய்ய முடியலையா, 10வது நாள் செய்யக்கூடிய வணக்கங்களை மாற்றி செய்யலாம். ஒரு சில அறிவிப்புகளில் எப்படி வருது, கேள்வி கேட்கக்கூடிய சஹாபி எப்படி கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே நான் தெரியாமல் முன்கூட்டியே அறுத்து விட்டேன், தெரியாமல் முன்கூட்டியே மலித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி கேட்பவர் தெரியாமல் செஞ்சிருந்தாலும், தெரியாமல் செய்து விட்டேன்னு சொன்னாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பதில் இருக்கு பாருங்க, அந்த பதிலில் தெரிஞ்சே மாற்றி செஞ்சாலும் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. ரசூல் என்ன சொல்கிறாங்க, இஃப்அல் லா ஹரஜ், நீ செய், அதனால் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ இறை தூதர் சொல்லக்கூடிய பதில் என்பது பொதுவான ஒரு பதில். ஒருவன் தெரியாமல் செய்தாலும்
குற்றம் கிடையாது. இஃபல் லா ஹரஜ், நீ செய் குற்றம் இல்லை அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இது தெரியாமல் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஒருவர் வரிசையாக செய்கிறது தான் கரெக்டாக வரிசையாக மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் நான் ரசூல் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, நீ இப்போ செஞ்சது ஓகே, இன்னும் அப்படி செய்யாதன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரசூல் அப்படி எந்த நிபந்தனையும் என்ன செய்யலை, வைக்கல. இஃபால், நீ செய், வலா ஹரஜ், உனக்கு எந்த குற்றமும் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்ன அந்த வார்த்தை ஒருவர் தெரிந்தே மாற்றி மாற்றி செஞ்சாலும் குற்றம் கிடையாது, தெரியாமல் ஒரு ஆள் மாற்றி மாற்றி செஞ்சால் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அப்போ இந்த வசனத்தில் இந்த நபி மொழியிலிருந்து அதற்குரிய சட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அதுபோன்று இதில் நம்ம ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகள்லையும் பேசினா குற்றம் கிடையாது. தவாப் செய்யும்போது தேவைப்பட்டால் பேச, அதுக்குன்னு பேசிக்கிட்டே தவாப் செய்ய முடியாதுல்ல. தவாப் செய்கிறோம், ஏதாவது பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசினா குற்றம் கிடையாது. சை செய்கிறோம், அது பேசினா குற்றம் கிடையாது. மினாவில் தங்கி இருக்கும்போது, அரஃபாவில் தங்கி இருக்கும்போது, கல்லெறியும் போது, எந்த ஒரு நிலைகள்லையும் ஹஜ்ஜு கிரியைகளில் தொழுகையை தவிர மற்ற இடங்களில் தேவையான பேச்சுக்கள் பேசுவதனால் குற்றம் இல்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், சட்டம் எடுக்கிறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாகனத்துக்கு மேலே இருந்தால் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போ அதனால் ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு வாகனத்தின் மீது இருந்து, ஒரு மேடைக்கு மேலே இருந்தோ ஒரு வாகனத்தின் மீது இருந்தோ பதில் சொல்ல என்ன கிடையாது, குற்றமில்லை என்பது போன்ற பல சட்டங்கள் நாம் என்ன செய்கிறோம், இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறை தூதரின் வழிகாட்டுதல்களை அது சரியாக விளங்கி அதிலிருந்து படிப்பினைகளை சட்டங்களை பெற்று பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.